நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடத்த காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து வருகின்றனர். அதன் பகுதியாக நீலகிரி மாவட்ட எஸ்பி நிஷா அறிவுறுத்தல்படி காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடந்தது. ஊட்டி கார்டன் சாலையிலிருந்து மத்திய பேருந்து நிலையம் வரை ஊர்வலம் நடைபெற்றது. அணிவகுப்பில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன், சவுந்தரராஜன், உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், காவலர்கள், மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதப் படையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் மதுரை தெற்கு சட்டசபை தொகுதியில் மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அவர் இன்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கு இடையே தினமலர் நியூஸ் சேனலுக்கு அவர் சிறப்பு பேட்டி அளித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. நாளை தேர்தல் பரப்புரைக்கான இறுதி நாள். இன்று சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை தெற்கு தொகுதியின் சார்பில் போட்டியிடக்கூடிய மதிமுக கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய பூமிநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தொகுதி தெற்கு தொகுதியில 2வது முறையா போட்டி போடுறீங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறீங்க. தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? நாளைக்கு தான் இறுதி வாக்கு சேகரிக்கக்கூடிய நாள். தொகுதி இது 5வது முறையா போட்டிடுறேன். 3 முறை தோத்துருக்கேன். ஒரு தடவை 52 ஓட்டுல தோத்துருக்கேன். இப்ப 2021 ஜெயிச்சேன். இப்ப 2வது முறையா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அது காரணம் இன்னைக்கு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில் பெண்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்றவெல்லாம் வேன்ல ஜீப்ல போய் ஓட்டு கேட்பாங்க. நான் ஒவ்வொரு வாக்காளரையும் கம்ப்ளீட்டா 1,72,3,000 வாக்காளர்களையும் நேரடியாக நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓட்டம் அதிகமான ஓட்டுல வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு. நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கேன். பட்டா 60 வருஷம் 70 வருஷம் வர முடியாது வாங்க முடியாத பட்டாவை காமராஜபுரம் இந்த மாதிரி அனுப்பாடி இந்த மாதிரி நம்ம இந்திரா நகர் நம்ம கீழ்மாறு காலனி இப்படி பல்வேறு ஏரியாவில் பட்டா வாங்க முடியாது. இன்னைக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் சிஎம் சொல்லி ஜீவா வங்கியாளர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி நம்ம டிஎம்எஸ்க்கு போன வட்டம் செலவு வைப்பதற்கு முயற்சி பண்ணுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்றிருக்கிறேன். சிஎம் நேரடியாக கூட்டம் திறக்க வச்சிருக்கேன். பந்தடி ஏரியாவில் கிட்டத்தட்ட பட்டா இல்ல. அந்த பட்டாக்களையே ஏற்பாடு பண்ணி ஜீவோ நிலையில கொண்டு இருக்க. ஆட்சிக்கு வந்தோன்னா ஜீவோ போடுறது அந்த நிலை கொண்டு வந்தேன். இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்கள் பணியில் செஞ்சிருக்கிறேன். முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு நல்ல ரீச் ஆயிருக்கு. 2வது 5 ஆண்டுகள் நிரம்ப பணியில் செஞ்சதுல மக்கள் குறையில்லாம ஒரு 95% நான் ஓட்டு கேட்கிறேன் போகின்ற பொழுது அந்த மக்கள்
மிக மகிழ்ச்சியோடு வாக்களிக்கிறோம் இருக்கிறாங்க. போன வட்டம் 6000 ஓட்டுல ஜெயிச்சேன். இந்த வட்டம் குறைஞ்ச 26 ஓட்டுல செய்ப்பங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு வீடு வீடாக சந்திச்சோம். கேட்டதுல இத்தனை எலெக்ஷன்ல இருந்த விட இந்த எலெக்ஷன்ல அபாரமான மகிழ்ச்சியோடு எனக்கு வாக்களிப்பதாக அனைத்து மக்களும் சொல்லி இருக்கிறாங்க. இரண்டாவது, எந்த பொதுமக்கள்கிட்டையும் இவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கேன், யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் ஆயிரு. இன்னைக்கு தெரியாத ஒரு அம்மா முத்தீஸ்வரர் கோயில் இந்த கும்பாபிஷேகம் நம்ம அசம்பிளில சொல்லித்தான் நடத்தணும். திருவாப்புடையார் கோயில் கும்பாபிஷேகம் அசம்பிளில பேசி அங்கேயே அறிவிச்ச அமைச்சர் அந்த கும்பாபிஷேகம் நடத்தணும். சுத்தி வர தேர் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமா சுத்தி தேர் வர வேண்டியது வராம இருந்ததா இந்த வட்டம் நம்ம அந்த தேரை நம்ம ஆட்சிக்கு வந்த 4 பக்கமும் நம்ம பண்ணி ரோடு போட்டு அந்த இது திறந்து இப்ப ஒவ்வொரு நல்ல நல்ல தேடி சுத்தி வர அளவுக்கு கொண்டு வருது. அந்த தெப்பத்தை சீரமைக்கிறதுக்கு நான் அமைச்சர் மூர்த்தி எல்லாரும் போய் தாழிக்கல் நாட்டி அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கு. அன்னைக்கு முத்திய பொதுவாக யாருன்னே தெரியாது ஒரு அம்மா கோயில்ல ஒரு பெரியம்மா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அவங்க ஐயா ஈஸ்வரா பூமிநாதன் வெற்றி பெறணும் அப்படின்னு கும்பிட்டுருக்காங்க. எனக்கு ஆண்டவள் தெரியாது. அங்க இருக்கிற ஒரு அதிகாரி அவரும் போய் சாமி கும்பிட்டுருக்காரு. என்னம்மா அந்த மாதிரி பூமிநாதன் ஜெயிக்கணும் சொல்லல என்ன உங்க சொந்தமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல எனக்கு சொந்தம் இல்லையா, அவர் யாருன்னே தெரியாது. நான் ஆபீஸ் போன முதியோர் பென்ஷனுக்கு எப்பவுமே வாசல திறந்து வச்சு நான் வாசல்ல போனோம்னா நேர கூப்பிட்டு அவர் என்னைய ஒரு ஆளை போட்டு அனுப்பிச்சு எனக்கு இப்ப மாசம் மாசம் பணம் வருது. இப்படிப்பட்ட எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்ட்டு எனக்கு யாருன்னு தெரியாது. அதை ஒரு அதிகாரி பின்னாடி அவரும் சாமி கும்பிட்டு அங்கிருந்து போன் பண்ணார். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு காரணம் நான் எதிர்பாராம இந்த 5 ஆண்டு காலம் பணி ஒரு சர்வீஸா. பதவிங்கிறது நீ உங்களுக்கு தெரியும், பதவி வச்சு தவறான எதுக்கு யூஸ் பண்ணாம இந்த மக்கள் பணிக்காக தொடர்ந்து நான் பணியாற்றினது இந்த தேர்தலில் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எனக்கு 5வது முறையா எங்க தலைவர் இந்த தொகுதியை பெற்றிருக்காரு. 2வது முறையா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்து என்னை வாழ்த்தி அனுப்பினாரு. அந்த போட்டோவை பாருங்க, இந்த போட்டோவை பார்க்கணும். கையை பிடிச்சு அவரு பூமியுடைய ரிசல்ட் எல்லாத்திலுமே பெற்றா இருக்கு. எங்க ஆளுங்க 10 பேரு சீட்டு கேட்டாங்க, 10 பேருக்கு பூமிநாதனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 234 தொகுதியில இப்படி சொல்ல நிகழ்ந்துட்டேன்னு அப்படின்னு தலைவரை பாராட்டினாரு. அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு. நான் தொடர்ந்து மக்கள் பணி, எனக்கு அந்த மக்கள் பணியை விட வேற எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. அந்த 5 வருஷத்துல சர்வீஸ். நீங்க ஒரு பதவிக்கு வந்த பின்பு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க மக்கள் பார்க்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க என் வேலை செஞ்சா அப்படியாக இந்த வேலை செய்யறதுக்கு நேர்மையை உழைக்கிறதுக்கு ஒரு பெரிய மரியாதை மக்களிடத்துல இருக்குங்கிறத நான் ஓட்டு கேட்டு போனேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் 8000 கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. இப்படி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் ரொம்ப வரவேற்கிறார். யாரும் கொடுத்தாரியா அவருக்கு தான் ஓட்டு அப்படின்னு பல வீட்டுகள் சொல்றாங்க. தாமரை சின்னத்துல ராமசீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கல,
கழிவு நீர்ல இறங்கி தான் பூமிநாதன் அவர்களை ஓட்டு செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலையில் வச்சிருக்காரு, அதையும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த பகுதியில் வந்து கெஞ்சா புழக்கங்கள்லாம் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கல, நான் வந்து அதை பண்ணுவேன், பூமிநாதன் அவர்கள் அதை செய்ய தவறிருக்காரு, குற்றச்சாட்டை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க பதில்? நிச்சயமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் சின்ன சின்ன தப்பு இருக்கு, அந்த தப்பை வந்து கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது முந்தைய மாதிரிலாம் கிடையாது. இப்ப 100% 95% எங்கேயும் அந்த மாதிரியே இல்ல. ரெண்டாவது சாக்கடைங்கிறது தப்பு. அவர் சொன்ன அந்த பக்கம் சாக்கடையே கிடையாது, அதனால நீங்க போய் பார்க்கணும். சாக்கடையே கிடையாது. இப்பதான் சாக்கடைய இப்ப கூட ஒரு தெருவுல இந்த மாரியம்மன் கோயில் தெருவுல வந்து பதிக்காம இருந்து இன்னும் சாயின் பண்ணல. அதவே இப்ப 1 மாதத்துக்கு முன்னாடி வேலை பார்த்து இப்பதான் வந்து சாயண்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நல்ல தண்ணி பைப்பு இருக்கு இல்லையா, இந்த முல்லை பெரியார் தண்ணி ஊதா பைப்பு, இது வந்து நிறைய லீக் ஆகுது. அந்த லீக் வாட்டர் திறந்து விடுற அன்னைக்கு நீங்க ஓட்டு கேட்டா அங்கங்க லீக் ஆயிடுது தண்ணி. அதே மாதிரி அது ஒரு லீக் தண்ணி போச்சு. சாக்கடைங்கிறது தப்பு. சாக்கடை எங்கேயுமே கிடையாது, ஒரு சில இடத்துல இருக்குது. அது காரணம் வந்து 100 வீடு இருக்கையில போட்ட பைப்பு, இன்னைக்கு அங்கேயே 500 வீடு குடிசை வீடுல இருந்து இப்ப மாடி வீடு. அப்ப ஒரு வீடு இருந்து 10 வீடு இருக்கு. அப்ப 100 500 ஆயிருது, 500 1000 ஆயிருது. ஆனா அதுல சில அடைப்புகள் இருக்கு. இப்ப வந்து முதலமைச்சர் இப்ப கடைசி நலத்திட்ட உதவியில் அறிக்கும் போது இந்த டாடா கன்சல்டிங்ல வந்து 2000 கோடி இந்த 72 வார்டுக்கு பல 72 வார்டுக்கு ஒதுக்கி டாடா கன்சல்டிங் கம்ப்ளீட்டா ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா எடுத்து கரெக்ட் ரெடியா இருக்கு. ஆட்சிக்கு வர போறாரு முதலமைச்சர், ஆட்சி அமைக்க போறாரு. ஆட்சி அமைச்ச உடனே 6 மாதத்துல சாக்கடைங்கிற பிரச்சனைய இனிமே இருக்காதுங்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சில எடுக்கிறது 100ல் 1 எங்கனையாவது இருக்குதானே செய்யும். நீங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கழுவி விட்டா கூட அந்த தண்ணி நிறைய ஊத்திட்டா அந்த பைப்பு இருந்து லீக் ஆயிருது. அந்த மாதிரி 100 வீடு இருக்க இடத்துல 500 வீடு இருந்து ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் வந்துச்சுன்னா இந்த சாக்கடை ஒரு சில இடத்துக்கு கசியறதுக்கு காரணமே இந்த புழு பைப்பில் ஒரு தண்ணி கசிஞ்சு ஓவர் ஆகி அதை அடைக்கிறது. பைப்பை இதா இல்லாம இருக்கு. இப்பதான் லீக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது திறந்து விட்டு தன்னால ஓடிடுது. இது எல்லாம் ஓடுறதுனால தண்ணி கொஞ்சம் கலந்து ஓடிடுது. சாக்கடை எங்கேயுமே இல்ல. நீங்க பாத்துருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரோடு இந்த 5 வருஷத்துல நான் வந்து எத்தனை தரம் போட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க நேரா அந்த நேஷனல் ஹைவேஸ் நீங்க பார்க்கலாம், நெல்லுப்பேட்டில் இந்த ரோட பார்க்கலாம். இப்ப கோரிப்பாளத்தில் பாலம் கட்டி இருக்கு, நம்ம கோரிக்கை தான். இப்ப இதான் ஓப்பலா படிப்போம் தர பாலம் கட்டி இருக்கு. மாரியம்மன் பக்கத்தை சுத்தி லைட் போட்டிருக்கு. 2,02,00,000 உடனே நான் கொடுத்த கோரிக்கையை ஏத்து அசம்பிளில் அறிவிச்சார். அந்த வீடியோ கூட போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிருக்கேன். பாடுறாங்க வரத்துல 3.5 கோடி 3.5 கோடியில ரெனோவேஷன் பண்ணி அந்த ஆஸ்பத்திரி வந்து இப்ப மாமா இருக்கு. கண்டடி ஆஸ்பத்திரி ஒரு பெரிய ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி, நிறைய பிரசவம். அந்த ஆஸ்பத்திரிய 1.25 கோடியில புதுசாக கட்டி தரந்திருக்கு. பெரிய ஆஸ்பத்திரியில நம்ம வந்த முன்னாடிதான் சைக்கா பண்ணி 400 கோடியில அங்க வந்து ஒரு காத்திருப்பு வரும். இது வந்து 60 லட்சம் ரூபாய் நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். நம்ம பண்டுல நீங்க பாத்தீங்கன்னா என் பண்டில் வந்து 99% வெறும் கட்டடம் தான். ரேஷன் கடை, ஸ்கூலு, சென்னையாண்டல 40 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூல் பிள்ளைங்க கட்டி கொடுத்திருக்கேன். 95 வருஷமா வில்லாவரத்துல 95 வருஷமா வாடகை கட்டடத்தில் இருந்த மாநகராட்சி ஸ்கூலு இடியற தருவாயில இருக்கு. 95 வருஷமா அதுக்கு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு 48 சென்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு. அது 50 வருஷமா ஒருத்தர் ஆக்கிரம் பண்ணி பெரிய தென்னந்தோப்பெல்லாம் வச்சிருந்த கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசி ஒரு 8 சென்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒதுக்கிட்டு 40 சென்ட்ல இப்ப 3.5 கோடியில பில்டிங் ஆரம்பிச்சு இப்ப கட்டணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பார்த்து என்னெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு தேவையோ அத்தனை நான் வந்து செஞ்சிருக்கிறேன்.
இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்காங்க, விஜயோட கட்சி வந்திருக்காங்க, அதே மாதிரி நாம் தமிழர் இருக்காங்க. அந்த 2 வேட்பாளருமே பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா பின்புலத்தை சார்ந்த வேட்பாளர்கள். இந்த தொகுதியில பார்க்கும்போது ஒரு 50,000 வாக்காளர்கள் அவங்க இருக்காங்க. சோ அவங்க அந்த அடிப்படையில உங்களுக்கான வாக்குகள் என்ன, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து சௌராஷ்டிரா மக்களுக்கு அந்த காசி தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு வந்து அவங்களோட ஆதரவு நிறைய இருக்கும், சோ அது வந்து வெற்றி வாய்ப்புக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மூன்று பேருமே அந்த வாக்குகளை பிரிக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குமா தெரியும்? மூன்று பேரோட சௌராஷ்டிரா மக்கள் இன்றைக்கு பூமிநாதனுக்கு வந்து நிச்சயமாக அதிகமான வாக்களிப்பான்னு நான் நம்புறேன். நான் வந்து நேரடியாக ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிறேன் சொன்னேன். இந்த மஞ்சனக்கார பந்தடி ஏரியால அந்த சங்கத்துக்காரால 3 தரம் 4 தரம் நானே அழைச்சிட்டு போய் சென்னை கூட்டு போய் செக்ரட்டரியை பார்த்து, சீஃப் செக்ரட்டரி பார்த்து, சிஎம் பல தரம் நானே பெட்டிஷன் கொடுத்து இன்னைக்கு பட்டாவுக்கு பல பேருக்கு இல்லாத பட்டாக்களை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பட்டா வாங்கிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் ஒரு சீவா வர வேண்டியிருக்கு. அது வந்து குத்தகை யாரு கொடுத்தானே தெரியல. 1955 குத்தகை வந்து 95 வரை முடிஞ்சு ஒரு சீவா போட்டிருக்காங்க. இப்ப அந்த சீவா படி நம்ம பட்டா கேட்கிறோம். இவத்து பேரும் பட்டா இல்லை. இப்ப வந்து பட்டா இல்லாட்ட நீங்க வந்து பிளான் பாஸ் பண்ண முடியல, பேரு மாத்த முடியல, இப்படி பல சிக்கல். அவங்க ரொம்ப பொறியா இருந்தாங்க. அவங்களை புறம் கூட்டு போய் சீஃப் செக்ரட்டரி கலெக்டர் நேரம் அவங்களையும் வச்சுட்டு நான் வந்து எதையுமே ப்ரூவ் பண்ணிடுறேன். ஒளியும் இல்லை. அவங்களே கூட்டு போய் நேரம் சொல்லி சீஃப் செக்ரட்டரி நேரம் கலெக்டர் பேசி அந்த பையில என்னென்ன குறி போட்டாலும் நீங்க மெயில் அனுப்புங்க, நீங்க பையில அனுப்பல லேட் பண்ணிடுறீங்கன்னா எல்லாம் வாங்கி இப்ப ஜீவாவுக்கு ரெடியா இருக்கு. ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு மாதத்துல அந்த ஜீவாவுக்கு வாங்கி கொடுத்துருவேன். இதனால அந்த சௌராஷ்டிரா மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு. டிஎம்எஸ்ஐயாவுக்கு அவங்க எம்எல்ஏ இருந்தார். அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். டிஎம்எஸ்ஐயாவுடைய சிலை வெங்கல சிலை கிட்டத்தட்ட அது என்ன சொன்ன சிஎம் நான் கோரிக்கை வச்சுட்டு நேரம் பேசும்போது இதே இல்ல, நீங்க வந்து பொது இடத்துல சிலமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு தலைவர்களுக்கு பொது இடத்துல சில வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நான் அப்புறம் திருப்பி சொல்லி இவர் பொது தமிழருடைய ஒரு அடையாளம், இவர் சமூகமா நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நீங்க ஒரு இதா பார்க்க வேண்டிய ஒரு பெரிய இசை அவருக்கு நம்ம வைக்கல தப்பு திருப்பி சொல்லி தவிர்ச்சந்தில் ஒரு இடம் பார்த்து அப்புறம் ரோடு ஆயிடுச்சு. ஆளை வைக்க முடியாம கார்பரேஷன் இடத்துல 3 சென்ட் கார்பரேஷன் தீர்மானம் போட்டு அவங்களை அனுப்ப சொல்லி அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு அந்த சிலையை வந்து மார்பள சிலை நம்ம அறிவிச்சிட்டாங்க. திருப்பி முழு ஒரு வெங்கல சிலை அறிவிக்க சொல்லி சிஎம் வந்து காணல நிறைய சிலையை திறந்திருப்பார். நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களே வந்து திறக்கணும்னா அவர் சிஎம் வற்புறுத்திய காரணமாக அந்த சிலையை வந்து இங்க திறந்தாங்க. இந்த மாதிரி நான் அவருடைய ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சங்கம் அவருடைய அந்த அபார்ட்மெண்ட்ல போய் பார்க்கும்போது 100% சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க 3 வேட்பாளரோட சௌராஷ்டிரா மக்கள் வந்து எனக்கு அதிகமாக ஓட்டு போடுவான்னு நம்புறேன். 100% போடுவாங்க, 100% எனக்கு போடுவாங்க நம்பிக்கை இருக்கு, போடுவாங்க. ஒரு 3 வாய்க்கால், அந்த அனுப்பாடி வாய்க்கால், சொட்டத்தட்டி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், இந்த வாய்க்கால ஒரு சின்ன சாக்கடை மழைநீர் வாய்க்கால விட்டுட்டு, ஏன்னா தண்ணி எந்த தண்ணியுமே வெளியே போறது, ஒரு மழைநீக்க வாய்க்கால் மாதிரி கட்டி அந்த வாய்க்கால் சீரமைக்கிறது. ஏன்னா அதனால மக்களுக்கு கொசு தொல்லை நிறைய வருது. தண்ணி வந்து போய்கிட்டே இருந்த பரவாயில்ல, அங்கங்க லாக் ஆயிரு பூரா கடை இதாகி பூரா மறைச்சிடறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த 3 வாய்க்காலையும் நம்ம சரி பண்ணணும். ஒண்ணு, நம்ம மாரியம்மன் தெப்பக்குளத்துக்கு வாய்க்கால தண்ணி கொண்டு போகாம நேர ஒரு பைப்பை வச்சு, முல்லை பெறாத பைப் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைப்பை தெப்பக்குளம் வரைக்கும் போட்டு அந்த தண்ணி எந்த கழிவு தண்ணியும் அதுல சேராம 100% போய் சேர்ற மாதிரி
அது முக்கியமான முதன்மையான கோரிக்கை இது ரெண்டு. இந்த பட்டா, இந்த சாக்கடை, இந்த மாரியம்மன் தெப்ப குளத்துக்கு. வேற எல்லாம் சாதாரண விலை மேய்ச்சியும் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத எல்லாம் முடிச்சிருவேன். வாய்ப்பு நிச்சயமாக தருவாங்க நம்புறேன். நிறைய ஓட்டுல ஜெயிப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த தேர்தல் மூலமா நீங்க தினமலர் மூலமா தினமலர் வாசகர்களுக்கு, நீங்க தெற்கு தொகுதியில் வசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு, நான் வந்தா இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செஞ்சு தருவேன் கண்டிப்பான முறையில, நீங்க என்னை நம்பி வாக்களிக்கலாம், வந்த உடனே இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேன், இந்த விஷயம்லாம் அடுத்த முறை 5 ஆண்டு முடியறதுக்குள்ள செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார்? இப்ப பெரிய திட்டங்களை கொண்டு வர்றது மாதிரி இங்க ஒரு இடங்கள் வசதி எல்லாம் கிடையாது. இப்ப நான் 10 கோரிக்கை சொன்னேன். இந்த 10 கோரிக்கையில 9 நிறைவேற்றிருக்கு. ஏன்னா மீன் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் 100 வருஷம். அதை நம்ம இப்ப 3 கோடியில கட்டி இப்ப ஐடக்கா கட்டி திறக்க போறோம். அது ஒரு கோரிக்கை. நம்ம பால்டாங்க ஆஸ்பத்திரி, இப்ப மாரியம்மன் தெப்பக்குளம், இது செல்லூர்ல ஒரு கபடி கோர்ட் இப்ப திறக்க போறோம், கட்டியாச்சு. இப்ப ஒரு கோரிக்கை நம்ம நடக்காது. நம்ம சின்ன கம்மா இருக்கு இல்லையா, அந்த கம்மா ஒரு பெரிய பார்க் ஆக்கி கொடுக்கணும். அதுக்கு ஒரு 4.25 கோடி ஒதுக்கிட்டாங்க. செய்ய முடியாது. ஒரு எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வச்சா செக்கு புக்கு மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாங்க லிஸ்ட். அதுல 4.25 கோடி ஒதுக்கியாச்சு. அது நீர் நிலங்கிறதுனால அது பெண்டிங்ல இருக்கு. அது வந்த உடனே அது இப்ப சரியாயிடுச்சு. ரெண்டாவது காமராஜர் ஒரு 2 போர்ஷன் பட்டா வாங்க வேண்டியிருக்கு. அந்த 2 போர்ஷன் பட்டா வாங்கி கொடுக்கும். அதை நீ வாங்கி கொடுத்துருவேன். கீரத்துறையில ஒரு 200 வீடு போல இருக்கு. அதுக்கும் பட்டா பிரச்சனை இருக்கு. அதையும் வாங்கி கொடுத்துருவேன். நம்ம சின்ன கம்மாயில ஒரு 100 வீடு இருக்கு. அவங்களுக்கு பட்டா அது இந்த ஜீவன் நகர்ல கொடுக்கலாம். ஒரு ஜீவன் வந்ததுனால அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். அது எந்த நீர்நிலையோ எந்த தண்ணி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாத இடங்க. இது நம்ம டோபிக்கான ஒண்ணு ஒரு 40 வீடு அவங்களுக்கு பட்டாவா வாங்கி கொடுத்தனால கடுமையா முயற்சி பண்ணி இங்க வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அந்த இடம் சுருக்கமா இருக்கு, பட்டா கொடுக்க முடியாது. இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல வீடு கட்டி கொடுத்தணும். அந்த ப்ராசஸ்ல கொண்டு வாங்க. இப்ப அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. மிஞ்ச நான் வெற்றி பெற்றோன்னே அது நான் செஞ்சு கொடுத்துருவேன். வேற பெரிய திட்டங்கள், ஒரு காலேஜ், அந்த மாதிரி எனக்கு இடம் இருந்தா நிச்சயமா முதலமைச்சர் எனக்கு செஞ்சு தருவாரு. என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவாரு. அதுல எந்த இதுவும் கிடையாது. எங்க தலைவர் வைகோ பேச விடுறேன், எங்க எம்பி அந்த எந்த அமைச்சர்கிட்ட உடனே பேசிடுவாரு. இதெல்லாம் மூவ் பண்ணி நான் அதெல்லாம் கொண்டு வந்துருவேன். ஆனா பெரிய திட்டங்களுக்கு வருதான வாய்ப்பு நம்ம தொகுதியில கம்மி. அடிப்படை வசதி என்னன்னா இந்த தண்ணி, சாக்கடை, இந்த லைட், இது எல்லாம் சாலை வசதி மேய்ச்சோம். நீங்க பார்த்துட்டு 90% நான் வந்த முன்னாடி 2 தரம் போட்டிருக்கேன். 2 தரம் இப்ப ரோடு போட்டிருக்கேன். ஒவ்வொரு ரோடு 2 தரம் போட்டிருக்கேன். எங்கேயுமே நீங்க பார்த்தா பள்ளம் மேல இருக்காது. இந்த ரோடு பாக்கி இருக்கிறத இந்த தெருக்கள், சின்ன சந்துகள், இந்த அபார்ட்மெண்ட்கள்ல சில ஏரியால கொஞ்சம் ரோடுகள் போக்குவரத்து கொஞ்சம் போடாம இருக்கு. அதான் 100% வந்த உடனே நான் என் பண்டிலேயே செய்யக்கூடிய வேலைதான் கொஞ்சம் இருக்கு. அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் முழுமையா. ஆனா இன்னொரு வாய்ப்பு எனக்கு தரும்போது மக்கள் கேட்கின்ற குறை இல்லாத ஒரு தொகுதியா மதுரை தெற்கு தொகுதி அமைய அதுக்கு அனைத்து முயற்சியும் எடுப்பேன். சொல்லிட்டேனே, நான் சர்வீஸ், இந்த பதவியை எனக்காக, எனக்கு ஏதாவது லாபத்துக்காக நான் 100% பயன்படுத்துறது இல்லை. நான் பல பேருக்கு வேலை செஞ்சு கொடுக்கத்தான் செய்யணும். எனக்கு தான் செஞ்சு கொடுக்கணும். செய்ய ஒரு நாள் கூட ஒரு பெட்டிஷன் கொடுத்ததில்லை. நான் கேட்டா செய்வார். என் மேல அவர் கூட ஒரு 8 ஆண்டு காலம் நான் இளைஞர்கள் இருந்து அவரோட நான் ரொம்ப நெருக்கமா பழகி இருக்கிறேன். நான் நெருக்கமா அவரோட இருந்திருக்கிறேன். இப்பதான் டிஜிட்டல் போர்டு, அப்ப தமிழ்நாட்டில் யாரும் போர்டு வச்சிருப்பாங்க தெரியாது. நான் தான் மதுரையில் அவர் ஸ்டாண்டிங் போர்டு அன்னைக்கு கிறிஸ்கந்தா சாக்க வாங்கி தென்னை ரீப்பர் அடிச்சு பாண்டியன் ரோட்ல இருந்து புதூர் வரைக்கும் 12 இடத்துல நடந்தே கூட்டு போய் கூடியது. என் பொண்ணு காது ஊத்த அவர் தலைமையில அந்த அளவுக்கு அவர் பரிச்சயமா அவர் இருந்தனால நான் சொல்ற கோரிக்கையில 100% செஞ்சு கொடுக்காரு. எங்க தலைவர்கிட்ட சில கோரிக்கையில எங்க தலைவர் எங்க எம்பி சொல்லி தலைவர்கிட்ட சொல்ல சொல்றேன், அமைச்சர்கிட்ட சொல்ல சொல்றேன்.
100% ஒரு குறையில்லாத ஒரு ஹைடெக்கான ஒரு தொகுதி மதுரை தெற்கு தொகுதியா கொண்டு வரக்கான எல்லா முயற்சி எடுப்பேன். 100 செஞ்சிருவேன். மதுரை தெற்கு தொகுதியில் மதிமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பூமிநாத் அவர்கள் தங்களுடைய தொகுதியை ஒரு ஹைடெக் தொகுதியாக மாற்றி அமைப்பேன் என ஒரு உறுதியளித்திருக்கிறார். அதே போல அடிப்படை வசதிகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறாலும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய வேலைகளை முடித்து அந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று கூறியிருக்கிறார். நாளை இறுதி வாக்கு சேகரிப்பு நாள். அதற்கு அடுத்த நாள் வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதியே தொகுதியின் வெற்றி நிலவரங்கள் தெரியவரும். மதுரை பிபி குளம் சாலையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு, இணை பொறுப்பாளர் சுதாகர் மற்றும் தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். ஆனா ஒரு பெண்ணாக முறையில உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இன்னைக்கு மசோதை பத்தி பேசும்போது இது நிகாரிக்கப்பட்டது. உங்களுக்கு இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ், திமுக, வெஸ்ட் பெங்கால் இருக்குது டிஎம்சி, சமாஜ்வாதி பார்ட்டி. இந்த மாதிரி நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்க பெண்களுக்கு எதிரான செயல் அவங்க பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல கைத்தட்டி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஏதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி. இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்க, தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய முதுகுல குத்துல நான் சொல்லுவேன், நேரடியாகவே நெஞ்சில குத்திருக்காங்க. அப்படி நெஞ்சில குத்திட்டு பெண்கள் முன்னேறணும், எங்க எல்லாரும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க பாடுபடுவோம்னு சொல்லக்கூடியவங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய தந்தை ஸ்தானத்துல, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்க சொல்லக்கூடியவர். ஒவ்வொரு பெண்ணுடைய நெஞ்சில குத்தி அவங்க காலில் அடிச்சு, நீ முன்னேறக்கூடாது, நீ வீட்டுல மட்டும்தான் உட்காரணும், முடங்கி ஒரு இடத்துல கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இன்னைக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த கூட்டணி பார்க்கும்போது இந்தியாவிலேயே நம்ம தேசத்திலேயே நடந்த எல்லா வகையான ஊழலுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க. எத்தனை பெண்கள் இந்த தேர்தலும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எத்தனை பெண்கள் நீங்க முன் வச்சிருக்கீங்க இந்த தேர்தல்ல, காங்கிரஸ் இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும். இதே காங்கிரஸ்ல இருந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க தானே பல பேட்டிகள் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பெண்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண்கள் எவ்வளவு அநியாயம் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் உலகத்திலே எல்லா பெண்களுக்கு சமமா முன்னேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனா அந்த வாய்ப்பை தடுத்தி பெண்களுக்கு மறுபடியும் ஒரு 20 வருஷமா பின்னாடி தள்ளி இந்த ஆணாதிகம் மட்டும்தான் இருக்கணும்னா சொல்லி இவங்க தனக்குத்தான ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்தி நம்ம சாதிச்சிருக்கோம் நான் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் திசை திருப்புறதுக்காக டீலிமிட்டேஷன் இதுலயே கலந்து பேசிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் எல்லாருக்கும் தெரியும், படிச்சவங்க அத்தனை பேருக்கு தெரியும். டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா. ஆனா அது கூட மக்கள் திசை திருப்புறதுக்காக இவங்க பெண்களுக்கான அது 33% ரிசர்வேஷன் பில் நிகாரிச்சு பெண்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த துரோகத்தை தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்கள் மறக்க மாட்டாங்க. இந்த தேர்தல்ல நான் மக்களை திசை திருக்கணும், இந்த தேர்தல்ல நான் ஜெயிக்கணும். அதனாலதான் இந்த டீலிமிட்டேஷன் மேல பழி சுமந்துட்டு நான் பெண்களுக்கான அந்த 33% இதோடு நான் தள்ளுபடி பண்றேன். ஆனா இது நான் வேற விதமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பேன்னா எனக்கு வாக்களிப்பாங்க நம்ம மக்கள். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக, நம்ம பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு நல்ல திட்டம் இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சிருக்காங்க. அதுக்கு வரலாறே சொல்லுது. இதே ஆர்டிகல் 370 வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. இதே ஷாபானோ கேஸ், ட்ரிபிள் தலாக் அவங்க எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. இதே மக்களுக்காக தொகை ஒரு டீலிமிட்டேஷன் இருக்கும்போது எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில இருந்தீங்க, அப்ப ஏன் இந்த மசோதா நீங்க பாஸ் பண்ணல? இதே டிஎம்கேவோட நீங்க ஆட்சியில இருக்கீங்கல்ல, இதே டிஎம்கே UPA 1 UPA 2 நீங்க இருந்தீங்கல்ல, இதே திமுக காரங்க உங்க கூட்டணியில நீங்க ஊழல் பண்ணும்போது உங்க கூடவே கை கொத்தி உங்க கூடவே நின்றுட்டாங்க. அப்போ பெண்களுக்கு மட்டும் வரும்போது ஏன் நீங்க பெண்கள் நெஞ்சில குத்துறீங்க? முதுகுல குத்தும் போது நமக்கு தெரியாதவங்க முதுகுல குத்துவாங்க. ஆனா நான் தான் மக்களுக்காக இருக்கேன்னா சொல்லிட்டு முன்னாடி நெஞ்சில குத்தி இருக்கீங்க. இன்னைக்கு இந்த தமிழகத்துல இல்ல, இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்க எந்த தாய்மார்கள் எந்த பெண்களும் மறக்க மாட்டாங்க.
ஏன் இவங்க ஒரு நாளாவது 5 வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்க போகுது, இந்த மாநிலம் எப்படி இருக்க போகுது, இந்த தொகுதி எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்தாங்களா? இந்த தேர்தல்ல அந்த அடுத்த 5 வருஷத்துல என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படி மக்களை ஏமாத்த முடியும், அது மட்டும்தான் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், மத்த பெண்களுக்கு வேற நியாயமா? அப்போ எதுக்கு அவங்க தங்கச்சி மட்டும் ஏன் பார்லிமெண்ட்ல இருக்கணும்? எத்தனை பெண்கள் இங்க வந்து நிப்பாட்டி இருக்காரு ஒரு இந்த தேர்தல்ல? எத்தனை சதவீதம் பெண் இருக்காங்க அவங்க கட்சியில இருந்து? இன்னைக்கு அசெம்பிளில பெண்கள் போனாதான் அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங், பாலிசி டிசிஷன் மேக்கிங் அவங்களால பண்ண முடியும். ஆனா பெண்கள் ஒரு டிசிஷன் மேக்கர் இருக்க கூடாது. இந்த திமுக அண்ட் காங்கிரஸ் உடைய மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கு, பெண்கள் கிச்சன்ல மட்டும்தான் இருக்கிறோம். உனக்கு என்ன வேலை? நீ கிச்சன்ல இரு, நீ அடுப்பு பாத்துக்கோ, நீ குழந்தை பெற்றுட்டு குழந்தை பாத்துக்கோ, மீதி எல்லாம் டிசிஷன் நாங்க எடுப்போம்.